பிசாசு. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை தேவனுடைய சமூகத்தில் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை நாம் புரிந்து கொண்டு உலக சிநேகத்தை நம்மை விட்டு நீக்கி போட வேண்டும். உலகத்தின் இச்சைகளுக்கு நாம் கீழ்ப்படியக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாய் நம்முடைய இருதயம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகையினால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்பது நமக்கு அவசியமாய் இருக்கிறது. நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதே வேளையில் நாம் அன்போடும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை பிசாசு விரும்புவதில்லை. நம்முடைய கீழ்ப்படிதலுக்கு பிசாசு எப்போதுமே தடையாக இருப்பான். ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடிப்போவான். நாம் பிசாசுக்கும் அவனுடைய சோதனைகளுக்கும் கீழ்ப்படிந்தால் அவன் நம்மை ஆளுகை செய்வான், நம்மை இன்னும் அதிகமாய் சோதிப்பான். நம்மிடத்தில் பிசாசின் கிரியைகள் அதிகமாய் நடைபெறும். நாம் பிசாசுக்கு கீழ்ப்படியக்கூடாது, தேவனுக்கு மாத்திரமே கீழ்ப்படிய வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அவனுடைய ஆலோசனைகளுக்கும் தந்திரங்களுக்கும் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்போது பிசாசு நம்மை விட்டு ஓடிப்போவான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்னும் தீர்மானம் நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்திருக்க வேண்டும். இந்த தீர்மானத்தில் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் நாம் வைத்திருக்கிற பக்தி வைராக்கியம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் உறுதியும் சோதனைகள் நம்மை அணுகாதவாறு பாதுகாக்கும். பின்மாறி போனவர்களுக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள், துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாக மாறக்கடவது, உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். பின்மாறி போனவர்களுக்கு கூறப்பட்டிருக்கும் வாக்குத்தத்தங்கள்: தாழ்மை உள்ளவருக்கு தேவன் அதிகமான கிருபையை அளிக்கிறார். பிசாசிற்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேரும்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது அவர் உங்களை உயர்த்துவார். வாக்குத்தத்தங்கள் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேற வேண்டுமானால் நாம் அதற்குரிய நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும்.